நல்ல கேள்விங்கண்ணா. அதில் குறிப்பாக பாருங்கன்னா 1000 கோடி ரூபாய் தொடர்ந்து நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, குறிப்பாக திமுக அரசுடைய முதல் ஆண்டில் எஸ்சி எஸ்டி சப் பிளான்ல பட்டியலின சகோதர சகோதரிகள், பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு வந்திருக்கக்கூடிய பணத்தை 1000 கோடி ரூபாயை திருப்பி அனுப்பியிருக்காங்க. செலவே செய்யாம மத்திய அரசுக்கு மாநில அரசு அனுப்பியிருக்கிறாங்க. அதையும் இந்த சிஏஜி அறிக்கை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. கேட்டா சமூக நீதி பேசுவாங்க. ஆனா எஸ்சி எஸ்டி சப் பிளான்ல வந்திருக்கக்கூடிய 1000 கோடி ரூபாய் அப்படியே அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதனால் இதையெல்லாம் வாய்க்கிலேயே பேசக்கூடிய திமுக அரசு, ஆனால் அது ஆரம்பம் தான். நம்ம அடுத்த ரிப்போர்ட் தான் முழுமையா பார்க்கணும். ஆரம்பமே சரியில்லாமல் இருக்கும் பொழுது இன்னும் 3 ஆண்டுகள் கழித்து இதை பார்க்கும் பொழுது நீங்க பாருங்க, கடன் மட்டும் எவ்வளவு வாங்கியிருக்கோம் பாருங்கண்ணா. 2022-23க்கான கடன் பாருங்க, 90,000 கோடி ரூபாய், 90,481 கோடி ரூபாய் 2022-23. 2018 நம்முடைய ஸ்டேட் ஜிடிபிக்கு கடன் வந்து 22%. 2022-23 அது 29% போயிடுச்சு. இன்னைக்கு மத்திய அரசுடைய சீலிங் லிமிட்ல தமிழக அரசு இருக்கு. அதனால் தமிழகத்தில் நாங்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுவது, மாநில அரசினுடைய நிதி நிலைமை அதல பாதாளத்தில் இருக்கு. இவர்களை நம்பி எந்த ஆக்கப்பூர்வமான வேலையும் பண்ண முடியாது. அதனால தான் ஸ்கூல் ஒழுகுது, அதனால தான் ரோடு போடாமல் இருக்கிறாங்க, அதனால தான் மருத்துவமனையில் லைட்டு போட்டு கேண்டில் லைட்டில் செவிலியர் பிரசவம் பார்க்குறாங்க, அதனால தான் மருத்துவமனையில் நேற்று நர்ஸு ஒரு செவிலியர் ஆபரேஷன் பண்ண போய் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கிற குற்றச்சாட்டு. தினமும் தமிழக அரசு மருத்துவமனையில் ஒரு பிரச்சனை வெளியே வருதுன்னா என்ன அர்த்தம்? இவர்கள் தமிழகத்தை சரியான முறையில் வழி நடத்தல. சிஏஜி ஆய்வறிக்கை சொல்லுது. அது தினமும் கூட உங்க டிவியில் நீங்க ஒரு இஷ்யூவா போடுறீங்க அப்படிங்கறத எங்க குற்றச்சாட்டுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.